ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் எஃப்எஃப்டி அல்காரிதம் வந்து பட்டர்ஃப்ளை அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளமில் நம்ம பார்க்க போகிறது டிஐடி எஃப்எஃப்டி அல்காரிதம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம டிஎஃப்டி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்னே சொல்லலாம். இது லாஸ்ட் டைம் அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம்: determine the DFT of the given sequence x of n is equal to 1, -1, -1, -1, 1, 1, 1, -1 using DIT FFT algorithm அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் பட்டர்ஃப்ளை அல்காரிதம் அப்படின்னு கொடுப்பாங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, என்ன டைப் ஆஃப் அல்காரிதம்னு கேட்டிருக்காங்க. டிஐடி எஃப்எஃப்டி அல்காரிதமா இல்லை டிஐஎஃப் எஃப்எஃப்டி அல்காரிதமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஆஃப் என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதோட லென்த் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஸோ கவுண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 டோட்டல் லென்த் எவ்வளோ? 8. ஸோ அப்போ n is equal to 8 அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிவன் டேட்டாவில் லென்த் ஆஃப் தி சீக்வென்ஸ் கேபிட்டல் N is equal to 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு 8 இல்லாமல் 6 தான் இருக்குது, ஆனால் 8 பாயிண்ட் டிஎஃப்டி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னும் போது எவ்வளோ நம்பர்ஸ் வந்து மிஸ் ஆகுது? இப்போ 6 இருக்குது கவுண்ட்டு, டோட்டல் கவுண்ட்டு அப்படின்னா 2 மிஸ்ஸிங். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக என்ன இருக்கோ அந்த நம்பருக்கு அடுத்து 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். அந்த நம்பர் வந்து 0 அப்படின்னு ஆட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட் பண்ணுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீரோ பேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 மார்க் கொஸ்டின். நீங்கள் அதை எக்ஸாம்பிள் எழுதி இந்த மாதிரி 6 நம்பர்ஸ் தான் இருக்குது, இல்லை 5 நம்பர்ஸ் தான் இருக்குது, ரிமைனிங் வந்து எத்தனை நம்பர் மிஸ்ஸிங்கோ அத்தனை நம்பர் ஈக்குவலைஸ் லென்த்துக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்பர் ஆஃப் ஜீரோஸை நம்ம ஆட் பண்ணுவோம். ஆஃப்டர் த சீக்வென்ஸ் அவங்க கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஆஃப்டர் த சீக்வென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜீரோஸை ஆட் பண்ணுவோம். அதுதான் ஜீரோ பேடிங்னு சொல்லுவாங்க. பட் இந்த ப்ராப்ளமில் நமக்கு அந்த இஷ்யூ இல்லை. எல்லாமே 8 நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது. அப்போ 8 பாயிண்ட் டிஎஃப்டிக்கு n is equal to 8 அப்படின்றத எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ இருக்குது இல்லையா, அதில் ஆரோ சம்டைம் கொடுப்பாங்க. ஆரோ மார்க் கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் 0th பொசிஷன் அர்த்தம். இது ஃபஸ்ட்டு 0லேருந்து கவுண்ட் நம்ம ஆரம்பிக்கணும். 0 1 2 3 4 5 6 7. அப்போ 8 நம்பர்ஸ்னு வரும்போது பொசிஷன் எக்ஸ் ஆஃப் என்க்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம். எக்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ 1, எக்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ -1, எக்ஸ் ஆஃப் 2ஓட வேல்யூ -1, எக்ஸ் ஆஃப் 3ஓட வேல்யூ -1, எக்ஸ் ஆஃப் 4ஓட வேல்யூ 1, எக்ஸ் ஆஃப் 5ஓட வேல்யூ 1, எக்ஸ் ஆஃப் 6ஓட வேல்யூ 1, எக்ஸ் ஆஃப் 7ஓட வேல்யூ -1. அதை நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் ஆஃப் என்லேருந்து 0லேருந்து 7 வரைக்கும் கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதிடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இப்போ ஸ்டெப் நம்பர் 1க்கு வரலாம். ஸ்டெப் நம்பர் 1 எடுக்கும்போது நமக்கு எப்போவுமே டிஐடி அல்காரிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்புட் எப்போவுமே பிட் ரிவர்ஸில் இருக்கணும். இன்புட் பிட் ரிவர்ஸ். இதே அவுட்புட் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து நார்மல் அவுட்புட். அங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண தேவையில்லை. நார்மல் அவுட்புட். ஓகேங்களா? இன்புட் வந்து பிட் ரிவர்ஸாக இருக்கணும், அவுட்புட் நார்மல் அவுட்புட்டாக இருக்கணும். அப்போ நான் இன்புட் வந்து இதுதான் எக்ஸ் ஆஃப் 0லேருந்து எக்ஸ் ஆஃப் 7 தான் இன்புட். இதை நான் என்ன பண்ணணும்? பிட் ரிவர்ஸ் பண்ணணும். பிட் ரிவர்ஸ் பண்ணணும்னா வி ஹாவ் சம் ப்ரொசீஜர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்க. எக்ஸ் ஆஃப் 0லேருந்து எக்ஸ் ஆஃப் 7 நமக்கு தெரியும். இந்த எக்ஸ் ஆஃப் 0லேருந்து 7 வரைக்கும் வெயிட்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்ளமில் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். இதை வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்து இந்த சைடில் எழுதிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த உள்ளே இருக்கிற இந்த டெசிமல் வேல்யூ இருக்கு இல்லையா, 0 1 2 3 4, இது வந்து இந்த டெசிமல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட் பைனரி நம்பரை நான் எடுக்க போகிறேன். இந்த பைனரி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜ் 4 to 1 ஃபார்மேட். இப்போ மேக்ஸிமம் வேல்யூ 7 அப்படின்றதுனால நான் 4 பிட் எழுதுனா போதும். 4 to 1 ஃபார்மேட். இப்போ எனக்கு 6 வேணும் அப்படின்னா 4ஐயும் 2ஐயும் நான் ஆக்டிவேட் ஹையில் வச்சுட்டு 1ஐ வந்து 0 பண்ணணும்னு எனக்கு 6 கிடச்சிரும். we already know how to convert decimal to binary அப்படின்னு தெரியும். இப்போ இந்த ஃபார்மேட்டில் நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா பிட் ரிவர்ஸ் எடுக்கணும். பிட் ரிவர்ஸ்னால் என்னது?
இந்த சைடில் எல்எஸ்பி எம்எஸ்பியாகவும் எம்எஸ்பி எல்எஸ்பியாகவும் எழுதணும். தட் மீன்ஸ் இந்த ஆர்டரில் நான் ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். இங்கே எழுதும் போது இப்படி எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் 0 எங்கே வரணும், செகண்ட் பொசிஷனில் இருக்கிற 0 எங்கே போடணும், தேர்ட் பொசிஷனில் இருக்கிற 0 இங்கே போடணும். அதுக்கடுத்து அகெயின் அதே மாதிரி நம்ம பிட் ரிவர்ஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே 1 வந்துடும், செகண்ட் பிட்டில் இருக்கிறது இங்கே 0, தேர்ட் பிட்டில் இருக்கிறது இங்கே 0. அதே போல் பிட் ரிவர்ஸ் இங்கே எடுத்தோம்னா 0 1 0 வந்துருச்சுங்களா. அதே போல் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 1, செகண்ட் வேல்யூ 1, இங்கே இருக்கிற வேல்யூ 0. அதே போல் பிட் ரிவர்ஸ் எடுத்தோம்னா 0 0 1ன்னு வரும். இதுக்கு பிட் ரிவர்ஸ் எடுத்தோம்னா 1 0 1, இதுக்கு பிட் ரிவர்ஸ் எடுத்தோம்னா 0 1 1, அதுதான் இங்கே எழுதியிருக்கும். 1 1 1 சேம் அப்படியே தான் வரும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிட் ரிவர்ஸ்டு வேல்யூ. இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, பைனரியில் இருக்குது. இந்த பைனரியை நான் என்ன கன்வெர்ட் பண்ணோம், டெசிமலாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இதோட வேல்யூ 0 0 0 அப்படின்னும் போது 4 to 1 ஃபார்மேட் இல்லைங்களா. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். 4 to 1 வரும்போது வெயிட்டேஜ் எதுவுமே 1 ஆக்டிவேட் இல்லை, அப்போ இது 0ன்னு அர்த்தம். 1 0 0னா 1 வந்து ஆக்டிவேட்டில் இருக்குது, அப்போ எதுக்கு நேராக இருக்குது, 4க்கு நேராக இருக்குது, அப்போ இது 4ன்னு அர்த்தம், x of 4. இப்போ இது வந்து எங்கே ஆக்டிவேட்டில் இருக்குது, 1 2க்கு நேராக இருக்குது, அப்போ 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்குது, 4லேயும் 1 இருக்குது, 2 பொசிஷன்லேயும் 1 இருக்குது, அப்போ 4 + 2 அப்படின்னா 6 அப்படி தான் எடுத்து எழுதணும். இதுதான் என்னென்னா பைனரியை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது. இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். இது பைனரி என்டையராகவே பைனரி. இந்த பைனரியை நான் இப்போ என்னென்னு கன்வெர்ட் பண்ணிட்டேன், டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா x of 0, இது x of 4, இது x of 2, x of 6, x of 1, x of 5, x of 3, x of 7. ஸோ x of 0ஓட வேல்யூ என்னது 1, சேம் எடுத்து போட்டாச்சு. x of 4 எங்கே இருக்குது பாருங்க, இந்த இடத்துல இருக்குது. x of 4 = 1, இதை இங்கே எழுதிக்கோங்க. x of 2ஓட வேல்யூ -1, x of 6ஓட வேல்யூ 1, x of 1ஓட வேல்யூ -1, x of 5க்கு +1, x of 3க்கு -1, x of 7க்கு -1. இப்போ இதை எடுத்து எழுதிட்டோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட் ரிவர்ஸ்டு. ஓகே, இதை தான் நான் என்ன பண்ணுவேன், இன்புட்டாக நான் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்புட் என்னவாக இருக்கணும், பிட் ரிவர்ஸில் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடில் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். இந்த டுடில் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஜென்ரல் ஃபார்மேட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடில் ஃபேக்டர்னா என்னென்னா w suffix n power k. ஓகே, இது எப்படி எழுதலாம்னா e to the power of -j 2 pi k divided by capital N. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த k இங்கே இருக்குது, இந்த n இங்கே இருக்குது, இதுதான் இந்த k இந்த n. அப்போ e to the power of -j 2 பையோட k by n மல்டிப்ளை பண்ணணுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா k = 0 1 2 3 இந்த 4 நம்பர்ஸ்க்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு கால்குலேட் தி டுடில் ஃபேக்டர் வேல்யூ. ஃபஸ்ட்டு k = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். k = 0 அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு என்ன வரும், w suffix என்னோட வேல்யூ என்னது 8, தட் இஸ் லென்த் ஆஃப் தி சீக்வென்ஸ் 8. அப்போ w suffix 8 பவர் k ஓட வேல்யூ 0 அப்படின்னு போட்டோம்னா e to the power of -j 2 pi k ஓட வேல்யூ 0 divided by n ஓட வேல்யூ 8. இப்போ anything multiplied by 0 அப்படின்னா e to the power of 0ன்னு வரும். that means வேல்யூ வந்து 1. அப்போ w suffix 8 power 0 ஓட வேல்யூ என்னது 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன கால்குலேட் பண்ணோம், when k = 1 and k = 1க்கு டுடில் ஃபேக்டர் கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணோம்னா எப்படி எழுதலாம், w suffix 8 பவர் kக்கு பதில் 1 போடலாமா, e to the power of -j 2 pi k ஓட வேல்யூ 1 divided by 8, n ஓட வேல்யூ 8. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு 4 டைம்ஸ் வருமா, அப்போ e to the power of -j pi by 4ன்னு வரும். we already know the basic. என்ன பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா e to the power of -j theta is equal to cos theta minus j sin theta. இதுதான் நமக்கு ஃபார்மேட். இந்த தீட்டான்றதை இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்னு சொல்லுங்கள், w suffix 8 power 1ஓட வேல்யூ எப்படி எழுதலாம், e to the power of -j pi by 4 is equal to cos pi by 4 minus j sin pi by 4. cos pi by 4 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட்டரில் போட்டிங்க அப்படின்னா
you will be getting the value. Twiddle factor ஓட value என்ன கிடைக்கும்? 0.707 minus j sin pi by 4 ஓட value 0.707 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் w suffix 8 power 1 ஓட value. Okay, next நம்ம என்ன calculate பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k equal to 2. and k equal to 2 எடுத்தோம்னா k equal to 2 க்கு twiddle factor value e to the power of minus j, that is w suffix 8 power 2. So e to the power of minus j 2 pi k ஓட value 2 divided by 8. இப்போ இது 4 times வருமா? இப்போ 2 times. இது 4 timesனா again 2 ஆல நம்ம cancel பண்ணோம்னா 2 times வரும். e to the power of minus j pi by 2 வரும். e to the power of minus j theta க்கு formula என்னது? cos theta. theta ஓட value pi by 2 minus j sin pi by 2. cos pi by 2 value 0 minus j sin pi by 2 ஓட value 1. அப்ப இங்க என்ன வரும்? w suffix 8 power 2 is equal to minus j வருமா? This is for third value, w suffix 8 power 2. Next என்ன பண்ணோம்? k equal to 3 க்கு. So k equal to 3 க்கு twiddle factor value w suffix 8 power k ஓட value 3. அப்ப e to the power of minus j 2 pi k ஓட value 3 divided by n ஓட value 8. இதை cancel பண்ணோம்னா 4 times. அப்ப e to the power of minus j 3 pi by 4. இது எப்படி எழுதலாம்? e to the power of minus j theta cos theta. theta ஓட value 3 pi by 4 minus j sin 3 pi by 4 னு கிடைக்கும். இப்போ நான் calculatorல எடுத்து நான் போட்டேன்னா இதோட value என்ன வரும்? minus 0.707 minus j 0.707. இது cos ஓட value. இது minus j அப்படியே வருது. sin 3 pi by 4 ஓட value 0.707. அப்ப w suffix 8 power 3 ஓட value என்னது? minus 0.707 minus j 0.707. இப்போ twiddle factor நம்ம calculate பண்ணிட்டோம். எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டோம்? twiddle factor calculate பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1க்கு நம்ம calculate பண்ண போறோம். This is nothing but stage 1. ஸ்டேஜ் 1 எப்படி calculate பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த ஸ்டேஜ் 1ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஸ்டெப் நம்பர் 3 ஸ்டேஜ் 1 calculate பண்ணணும். 8 lines வரைஞ்சிட்டு இது 2 2ஆ நம்ம என்ன பண்ணோம்னா அப்பர்லேருந்து லோயர், லோயர்லேருந்து அப்பர், அப்பர்லேருந்து லோயர், லோயர்லேருந்து அப்பர், இந்த மாதிரி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிட்டு இந்த லோயர் லைனில் இருக்கிறதுக்கு எல்லாமே -1 நம்ம மார்க் பண்ணணும். இங்கெல்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் -1 நம்ம மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்ட பிறகு இன்புட் எழுதணும். இன்புட் x of 0லேருந்து x of 7 வரைக்கும் பிட் ரிவர்ஸ்ட் வேல்யூ. அப்போ இங்கே எது இன்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட். ஓகே, x of 0 பிட் ரிவர்ஸில் இருக்கிறது தான் இன்புட். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து நான் இதை கால்குலேட் பண்ண போகிறேன். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பாயிண்ட் எடுங்க. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் மீட் ஆகுதா? அதுன்னு இந்த லைனை எந்தெந்த லைன் மீட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இந்த லைன் ஃபஸ்ட்டு லைன் மீட் ஆகுதா? அதுக்கப்புறம் இந்த லைன் மீட் ஆகுது. இந்த ஃபஸ்ட் லைனில் எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. வாட் இஸ் த வேல்யூ? 1 ப்ளஸ் இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த லோயர் லைன் எதோட மீட் ஆகுதுன்னா w suffix 8 power 0. இங்கே w suffix 8 power 0ன்றது இந்த பாயிண்டில் வேல்யூ. அப்போ twiddle ஃபேக்டரோட இன்புட்டும் மல்டிப்ளை ஆகுதுன்னு அர்த்தம். twiddle ஃபேக்டரோட வேல்யூ என்னது? 1. அப்போ w suffix 8 power 0 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்னன்னு போட்டுக்கணும்? நம்ம 1 அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ இந்த வேல்யூ எதோட மல்டிப்ளை ஆகுது? twiddle ஃபேக்டர் வேல்யூ இன்ட்டு இன்புட் வேல்யூ 1. அப்போ 1 + 1 இன்ட்டு 1 into 1 1. அப்போ 1 + 1 is equal to 2 கிடைக்குமா? நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு வாங்க. இப்போ இந்த லைன் எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த பாயிண்ட்ல எது ஆட் ஆகுது? இந்த லைன் வருதா? அப்போ இந்த லைன்ன்றது இன்புட் என்னது? 1. அப்போ 1 ப்ளஸ் அடுத்த லைன் எங்கே வருது? இந்த லைன்லேருந்து இந்த லைன் வருதா? அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை ஆகும். -1 வரும், twiddle ஃபேக்டர் வரும், இன்புட் வரும். மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1 into 1 into twiddle factor value into input.
அப்போ -1 × 1 × 1 அப்படின்னு வரும்போது என்ன நமக்கு வரும் 1 - 1. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1 கிடைக்கும். இது +1 இருக்குது. அப்போ இந்த வேல்யூ என்ன ஆகிடும் 0 அப்படின்னு வந்துடும். அகெயின் இதே போல் தான் எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ வாட் இஸ் திஸ் வேல்யூ? இந்த பாயிண்டில் 2 லைன் ஆட் ஆகுது. இந்த லைனோட இன்புட் வேல்யூ என்னது -1 ப்ளஸ் இந்த லைன் எடுக்கும்போது எதெல்லாம் மல்டிப்ளை ஆகும்? டுடல் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். டுடல் ஃபேக்டர் 1 × 1. அப்போ 1 -1 + 1 = நமக்கு என்ன ஆகும் 0 அப்படின்னு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைனில் எடுத்தோம்னா இந்த பாயிண்டில் நமக்கு வர்ற இன்புட் என்னது -1 ப்ளஸ் இந்த பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா எதெல்லாம் மல்டிப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். இந்த லைன் எடுத்தோம்னா டுடல் -1 இருக்குது, டுடல் ஃபேக்டர் இருக்குது, இன்புட் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -1 × 1 × 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் -1ன்னு வரும். -1 = -2. ஓகே, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இந்த லைன் ஆட் பண்ணோம்னா -1 ப்ளஸ் இந்த லைன் ஆட் பண்ணுங்கள். இந்த லைன் இதெல்லாம் வரும் டுடல் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். டுடல் ஃபேக்டரோட வேல்யூ -1, இந்த இன்புட் வேல்யூ -1. அப்போ -1 × 1 கிடைக்கும். அப்போ -1 நமக்கு என்ன ஆகிடும்? -1 இஸ் டுடல் ஃபேக்டர் வேல்யூ. டுடல் ஃபேக்டரோட வேல்யூ 1. சாரி, இந்த பாயிண்ட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த பாயிண்ட்டோட டுடல் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். டுடல் ஃபேக்டரோட வேல்யூ வந்து +1, இன்புட் வேல்யூ +1. அப்போ என்ன ஆகிடும்? நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம மைனஸ் ப்ளஸ்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும். 1 ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா டுடல் ஃபேக்டரோட வேல்யூ 1 இன்ட்டு இன்புட் வேல்யூ 1. அப்போ 1 × -1 + 1 வரும்போது 0 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்டில் என்ன இருக்குது? இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த லைன், இந்த இன்புட் லைன் என்ன இருக்குது? -1 ப்ளஸ் இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைனில் வந்து -1 இன்ட்டு டுடல் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். அப்போ வேல்யூ -1 இன்ட்டு டுடல் ஃபேக்டர் இன்ட்டு 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1ன்னு வரும். -1 -2. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு இதே மாதிரி ப்ரொசீஜரில் இந்த லைன், இப்போ இந்த லைன் 2 லைன் மீட் ஆகுதுங்களா? ஃபர்ஸ்ட் லைன் என்னது? இன்புட் லைன். இன்புட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? -1 ப்ளஸ் இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா டுடல் ஃபேக்டர் மட்டும்தான் வருது. டுடல் ஃபேக்டர் -1 வராது. டுடல் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட் வேல்யூ -1. ஓகே, அப்போ டுடல் ஃபேக்டரோட வேல்யூ 1 இன்ட்டு இன்புட் வேல்யூ -1. அப்போ -1 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? -2. அதுக்கு அடுத்து இருக்கிறது பார்க்குங்க. இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் எதெல்லாம் மீட் ஆகுது? இந்த லைன் மீட் ஆகுதா? இன்புட் வேல்யூ இஸ் -1 ப்ளஸ் இந்த லைன் மீட் ஆகுது பாருங்கள். இந்த லைன் என்னது? இந்த லைன் -1 இன்ட்டு டுடல் ஃபேக்டர் வேல்யூ இன்ட்டு இன்புட் வேல்யூ. அப்போ -1 இன்ட்டு 1 இன்ட்டு -1. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகும். அப்போ -1 + 1 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இதோட நீங்கள் நிறுத்திட்டு கூட போடலாம். பட் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். இது தான் நீங்கள் அடிஷன் இந்த கேல்குலேஷன்லாம் உங்கள் பேப்பரில் கீழே போட்டு கூட இந்த ஆன்சரை எடுத்து இந்த இடத்துல எழுதலாம். நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதே இடத்துல எழுதியிருக்கேன். பட் ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது வந்திருக்கிற ஆன்சர்லாம் இங்கே எடுத்து எழுதணும். 2 0 0 எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். 2 0 0 -2 0 -2 -2 0. இப்போ இதெல்லாமே அவுட்புட்டாக கிடச்சிருச்சு. இன்புட் எனக்கு என்ன? ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இதுதான் இன்புட், பிட் ரிவர்ஸ்டு. அவுட்புட் வந்து இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ இந்த அவுட்புட்டில் இருக்கிற இந்த வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக நம்ம கொடுக்கணும். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ஸ்டேஜ் 2 பார்க்கலாம். இதுதான் ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டுடல் ஃபேக்டர் வேல்யூ இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இந்த டுடல் ஃபேக்டர் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே டுடல் ஃபேக்டரோட வேல்யூ என்னது? இங்கே வேல்யூ 1. இதே இந்த இடத்துல நம்ம எடுத்தோம்னா W = 8 power
2 இதோட வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு மைனஸ் ஜேன்னு கிடைத்தது. மைனஸ் ஜே ட்ரிடில் ஃபேக்டரோட வேல்யூ இங்கே 1 இந்த பாயிண்ட் ட்ரிடில் ஃபேக்டர்ன்றது இந்த பாயிண்ட் தான். ஓகே, அப்போ இங்கே எடுத்தோம் அப்படின்னா இதோட வேல்யூ என்ன வரும் மைனஸ் ஜே அப்படின்னு வரும். இப்போ இதுக்கு நம்ம அவுட்புட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருந்து அவுட்புட்டை நம்ம எடுத்து எழுதிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிற அவுட்புட்டு தான் இதுக்கு இன்புட். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் we are going to calculate. எப்படி calculate பண்ணுறது அப்படின்றத இதை பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா இந்த லைன் பார்க்க போகிறோம். இந்த லைன் வந்து 2 லைன் மீட் ஆகிருக்கு. என்னென்ன லைனு இந்த ஃபஸ்ட்டு லைனும் அதுக்கப்புறம் இந்த லைன் ரெண்டுமே மீட் ஆகிற பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ எந்த பாயிண்ட் வருது? இப்போ இது ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டோன்னா எதெல்லாம் வருது பாருங்கள், இந்த லைன் வருதா? அப்போ இன்புட் என்னது இங்கே 2 ப்ளஸ் இந்த லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 0 இன்ட்டுன்னு வரும். நான் இதை ஃபஸ்ட்டுன்றதுனால உங்களுக்கு அப்படியே எழுதுகிறேன் 1 இன்ட்டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகும் 0. அப்போ 2 + 0ன்னு வரும். தட் மீன்ஸ் 2. ஃபஸ்ட்டுக்கு அவுட்புட் என்ன கிடைச்சிது நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த வேல்யூ பாருங்கள். இப்போ 2 பாயிண்ட் வந்து லைன் மீட் ஆகிருக்கு. என்னென்ன லைனு? இந்த லைன் மீட் ஆகிருக்கா? இப்போ இந்த லைன் மீட் ஆயிடுச்சுன்னா அதோட இன்புட் வந்து 0வா? 0 ப்ளஸ் அடுத்து இந்த லைன் பாருங்கள். இந்த லைன் வந்து நமக்கு மீட் ஆகிருக்கு. இந்த லைன் மீட் ஆகிருக்குன்னா இதெல்லாம் வருது ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். ட்ரிடில் ஃபேக்டரோட வேல்யூ என்னது மைனஸ் ஜே இன்ட்டு இன்புட் வந்து -2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஆன்சர் வந்து 2J ஆர் J2. ஓகே, அகெயின் இந்த பாயிண்ட் எடுங்க. இந்த பாயிண்டில் வந்து 2 பாயிண்ட் வந்து ஆட் ஆகி தான் இதுக்கு வருது. இந்த லைன் வந்து இன்புட் லைன். இன்புட் லைனோட வேல்யூ வந்து என்னது 2. அப்போ 2 ப்ளஸ் இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் என்ன வருது -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். அப்போ எப்படி வரும் -1 இன்ட்டு 1 இன்ட்டு 0. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0ன்னு வரும். அப்போ 2 + 0 2. அதே போல் தான் இந்த லைன் எடுத்துக்கிட்டோம்னா ஏது வருது நமக்கு இன்புட்டாக 0 + 0 ப்ளஸ் இப்போ இந்த லைன் எடுத்தோம்னா -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். அப்போ -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் -j இன்ட்டு இன்புட் -2. இப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு வரும் 2J. அப்போ -2J தான் இங்கே நமக்கு ஆன்சர். அதே போல் இந்த இடத்துல எழுதுங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த லைன் 2 லைன் மீட் ஆகுது. ஃபஸ்ட் லைன் வந்து 0 ப்ளஸ் இந்த லைன் எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட் -2. ட்ரிடில் ஃபேக்டர் வேல்யூ என்னது 1 இன்ட்டு -2. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் -2. அதே போல் இந்த லைன் பாருங்கள். இங்கே இன்புட் என்ன இருக்குது -2 ப்ளஸ் அகைன் இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் ஆட் ஆகுது இல்லையா? இந்த லைன் எடுத்தோம்னா 0 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் 0, அதாவது ட்ரிடில் ஃபேக்டரோட வேல்யூ -j இன்ட்டு இன்புட் வேல்யூ 0. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ண 0 தான். -2 + 0 -2 அப்படின்னு வரும். அதே போல் இந்த லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்புட் இங்கே வருதா? அப்போ 0 ப்ளஸ் இந்த லைன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். அப்போ -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் 1 இன்ட்டு இன்புட் வேல்யூ -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். 0 + 2 2. அகெயின் சேம் இந்த லைன் நம்ம எடுக்க போகிறோம். இந்த லைன் 2 லைன் மீட் ஆகுது. இந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -2 ப்ளஸ் இந்த லைன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லைன் -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். அப்போ என்ன வரும் -1 இன்ட்டு ட்ரிடில் ஃபேக்டர் -j இன்ட்டு இன்புட் 0. இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும் 0 தான் வரும். -2 + 0 -2. அப்போ இன்புட் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறேன்னா கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அவுட்புட் மட்டும் எழுதியிருக்கேன் 2. நான் இங்கே கரெக்டாக எழுதியிருக்கேன்னு செக் பண்ணிக்கலாம். 2 அதே போல் 2J
இங்கே 2 அவுட்புட் வந்து -2j -2 -2 2 அண்ட் -2. இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்புட், இந்த சைடில் இருக்கிறது இன்புட், இந்த சைடில் இருக்கிறது அவுட்புட். அப்போ ஸ்டேஜ் 2ல் நமக்கு வந்து அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸ்டேஜ் 2ஓட அவுட்புட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டேஜ் 3க்கு இன்புட்டை எழுத போகிறோம். இப்போ ஸ்டேஜ் 3 எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே போல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேஜ் 3க்கு 8 லைன்ஸை ட்ரா பண்ணிவிட்டு இந்த ட்ரா பண்ணதில் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, அப்பர் பார்ட்டு லோயர் பார்ட்டு. ஓகே, 4 லைன்ஸ் அப்பர் பார்ட்டு, 4 லைன்ஸ் வந்து லோயர் பார்ட். ஸோ இதில் வந்து டாப் டு பாட்டம் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, டாப் டு பாட்டம், இதில் டாப் டு பாட்டம், இதுலேயும் டாப் டு பாட்டம், டாப் டு பாட்டம், இல்லை பாட்டம் டு டாப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாட் வச்சுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே நமக்கு டுடில் ஃபேக்டர் வரணும். இங்கே பாருங்கள் லோயர் பாயிண்ட்ஸ்னு சொன்னேன்னா லோயர் பாயிண்ட்டில் எல்லாத்துலேயுமே இந்த லைன் எல்லாத்துலேயுமே மிடில் வந்து -1, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மிடில் வந்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஆரோ மார்க் போட்டிருக்கேன்னா எல்லாத்துலேயும் -1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அதே போல் இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே என்னது டுடில் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் வந்து டுடில் ஃபேக்டருக்கான பாயிண்ட். ஓகேவா, இப்போ நான் ப்ரீவியஸில் போட்ட அதே ஸ்டெப்பை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறேன். எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறது சேம் தான், ப்ரீவியஸில் பார்த்த அதே ஸ்டெப்பு தான். எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் அண்ட் ப்ளஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லைன் எடுக்கிறேன். இந்த லைனில் 2 பாயிண்ட் ஆட் ஆகுது. என்னென்ன பாயிண்ட், இந்த லைன் வருதா, இந்த லைனையும் இந்த லைனையும் ஆட் பண்ணோன்னா எனக்கு இந்த லைன் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் லைனில் இருக்கிற இன்புட் என்னது 2 ப்ளஸ் இந்த லைனில் டுடில் ஃபேக்டர் வேல்யூ. இங்கே டுடில் ஃபேக்டரோட வேல்யூ வந்து W8 வேல்யூ என்னது 1. W8 வேல்யூ நமக்கு தெரியும், இட்ஸ் 0.707 - j 0.707. இதோட வேல்யூ -j, இதோட வேல்யூ -0.707 -j 0.707 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ இந்த 2 லைனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவது டுடில் ஃபேக்டரோட வேல்யூ 1 இன்ட்டு இன்புட்டோட வேல்யூ -2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், என்ன வரும் 2 - 2 = 0 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இதோட வேல்யூ என்னது, இந்த ஃபஸ்ட் லைனோட அவுட்புட் வேல்யூ 0ன்னு கிடச்சிச்சு. இப்போ இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைனில் என்னென்ன இருக்குது, இந்த லைன் ஆட் ஆகுதா, this is nothing but 2j. அப்போ ஃபஸ்ட்டு வந்து 2jன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸ் வேறு இந்த லைன் ஆட் ஆகுதுன்னா இந்த லைனில் வந்து டுடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். டுடில் ஃபேக்டரோட வேல்யூ என்னது, W8 வேல்யூ 0.707 - j 0.707 இன்ட்டு இன்புட்டோட வேல்யூ என்னது -2. ஓகே, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். 2j, இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், -1.414 மைனஸ் ப்ளஸ் j 1.414ன்னு வரும். அகெயின் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இது ரியல் டேர்ம்ன்றதுனால அப்படி எழுதிக்கோங்க, -1.414. இப்போ இது வந்து பாசிட்டிவ் இருக்குது, ஜே டேர்ம் என்ன பண்ண வரும், ரெண்டுமே ஆட் பண்ண போகிறோம். ஜே அண்ட் ஜே டேர்ம் கோஎஃபிஷியன்ட் இது ரெண்டுமே பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும், ப்ளஸ் ஜே 2 + 1.414 3.414 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் செகண்ட் லைனுக்கான வேல்யூ. இப்போ தேர்ட் லைன் வரலாம். இப்போ தேர்ட் லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லைன் ஆட் ஆகுதா, திஸ் லைன் 2 ப்ளஸ் இந்த லைன் டுடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். இங்கே டுடில் ஃபேக்டரோட வேல்யூ என்னது -j இன்ட்டு இன்புட்டோட வேல்யூ 2. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 - j 2ன்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் தேர்ட் லைனுக்கான ஆன்சர். ஸோ -2 - j 2. இந்த லைன் எடுத்துக்கோங்க. இந்த லைன் எடுத்துக்கிட்டோன்னா இந்த லைனில் இருக்கிறது வேல்யூ என்னது -2j ப்ளஸ்
இந்த லைனில் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். டுடில் ஃபேக்டரோட வேல்யூ என்னது மைனஸ் 0.707 மைனஸ் ஜே 0.707 இன்ட்டு -2. இப்போ இங்கே பாருங்கள், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். -2j அப்படியே எழுதிக்கலாமா, -2j. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ப்ளஸ் 2 இன்ட்டு 0.707 1.414. அகெயின் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஜே 1.414 அப்படின்னு வரும். இப்போ இது ரியல் டேர்ம் அப்படியே இருக்கா, ரியல் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதணும்னா 1.414 அப்படியே வரும். இந்த இமேஜினரி டேர்ம் பாருங்கள், இங்கே கோஎஃபிஷியன்ட் -2 இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 1.414. அப்போ -2 ப்ளஸ் 1.414 எடுத்தோம்னா -0.586ன்னு வரும். அப்போ ஜே அப்படியே அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படியே எடுத்துக்கணும், ஜே 0.586. ஓகே, இது வந்து 4th லைனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 5th லைனுக்கு வாங்க. 5th லைன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். 5th லைன் இந்த லைன் தானே, அப்போ இதெல்லாம் வருது, இந்த லைன் மேலே இருக்கிற இந்த லைன் வருதா, 2 ப்ளஸ் இப்போ இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் எடுத்திங்கன்னா -1 இன்ட்டு 1 இன்ட்டு 2, அதாவது -1 வந்து இந்த லோயர் லைனில் நம்ம ஒரு -1 மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த -1 இன்ட்டு இந்த -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட். இங்கே என்ன இன்புட் இருக்கோ அந்த இன்புட். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா எப்படி எழுதலாம், -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் வேல்யூ 1 இன்ட்டு -2. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகுமா, 2 + 2 = 4ன்னு கிடைக்கும். இப்போ இந்த லைனில் நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த லைனில் பாருங்கள், இந்த லைனில் இதெல்லாம் மீட் ஆகுது, இந்த லைனில் இந்த இன்புட் மீட் ஆகுதா, இந்த இன்புட்டோட வேல்யூ என்னது 2j. இப்போ 2j ப்ளஸ் இப்போ இந்த லைனில் நம்ம இதை எடுத்தோம்னா -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் இன்ட்டு -2. அப்போ இது இங்கே எழுதுகிறேன், -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் வேல்யூ என்னது 0.707 மைனஸ் ஜே 0.707 இன்ட்டு இன்புட் வேல்யூ -2. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 இன்ட்டு 2 2ன்னு வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம், 2j ப்ளஸ் 2 இன்ட்டு 0.707 மைனஸ் ஜே 0.707 எழுதலாமா. இப்போ இது எப்படி எழுதலாம், 2j ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், 1.414 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நமக்கு இங்கே என்ன வரும், மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1.414ன்னு வரும். இப்போ ரியல் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, 1.414. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, ஜேக்கு 2 இருக்குது, இங்கே -1 பாயிண்ட் இருக்குது. அப்போ 2 - 1.414ன்னு எடுத்தோம்னா நமக்கு என்ன ஆன்சர், ஜே 0.586. அதே போல் இந்த லைன் எடுத்து எழுதலாம். இந்த லைனுக்கான பாயிண்ட் எதெல்லாம் மீட் ஆகுதுன்னு பாருங்கள், இந்த லைன் வருதா, ஸோ தட் இஸ் 2 ப்ளஸ் இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதெல்லாம் வருது -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் மைனஸ் ஜே இன்ட்டு இன்புட் 2, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், அப்போ 2 + j2ன்னு வரும். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட்டு இந்த பாயிண்டில் பார்க்கலாம். இது எடுத்திங்கன்னா எது வருது, -2j. என்ன வரும், -2j ப்ளஸ் இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் இன்ட்டு இன்புட், -1 இன்ட்டு டுடில் ஃபேக்டர் வேல்யூ என்னது -0.707 மைனஸ் ஜே 0.707 இன்ட்டு இன்புட் வேல்யூ -2. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே வந்து ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ 1 இன்ட்டு 2 2, அப்போ -2j ப்ளஸ் 2 இன்ட்டு 0.707 மைனஸ் ஜே 0.707. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 2 இன்ட்டு திஸ் வேல்யூ மைனஸ், இங்கே டைரெக்டாகவே நான் மைனஸ் போட்டுடுறேன், 2 இன்ட்டு
0.707 வந்து 1.414. அகெயின் இந்த 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ்ஸு அகெயின் மைனஸ் மைனஸ் ஜே 1.414. இப்போ இதில் பாருங்கள், இது ரியல் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் 1.414. இமேஜினரி டேர்ம் பாருங்கள், இங்கே ஒரு இமேஜினரி டேர்ம் இருக்குது, இங்கே ஒரு இமேஜினரி டேர்ம், ரெண்டுமே சிம்பிள் வந்து மைனஸில் இருக்குது. இப்போ அதை ஆட் பண்ணோம்னா மைனஸ் ஜே 3.414 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் இந்த ஸ்டேஜ் 3க்கான அவுட்புட். இந்த ஸ்டேஜ் 3க்கான அவுட்புட்டை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஸ்டேஜ் 2ல கிடைச்ச இன்புட். அந்த இன்புட்லேருந்து நான் அவுட்புட்டை வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஸ்டேஜ் 3. ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணணும். அதுதான் ஃபைனல் ஸ்டெப். இதுதான் பட்டர்ஃப்ளை டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பட்டர்ஃப்ளை டயக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கிடைச்ச இது தானே, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்குள்ளது. இது இன்புட் பிட் ரிவர்ஸ்ட் இன்புட், கேல்குலேட் பண்ண அவுட்புட் இது. இப்போ இந்த அவுட்புட் வந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக வச்சு நான் இதை கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அவுட்புட். அகெயின் இந்த அவுட்புட்டை தேர்ட் ஸ்டேஜுக்கு இன்புட்டாக வச்சு இந்த வேல்யூவை நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராமை நம்ம போட்டு முடிச்சிட்ட பிறகு அவுட்புட்டை நம்ம செக் பண்ணணும். அதே போல் எடுத்து எழுதணும். இது வந்து எக்ஸ் ஆஃப் 0. நான் என்ன சொன்னேன், பிட் ரிவர்ஸ்ட் இன்புட் வந்து பிட் ரிவர்ஸில் இருக்கும், அவுட்புட் வந்து நார்மல். இது வந்து 0th பொசிஷன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அண்ட் 7th பொசிஷன் வந்து அப்படி இருக்கும், நார்மல் பொசிஷனில் இருக்கும். இப்போ நான் இதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். இது வந்து எழுதும் போது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் கே வேல்யூ. இது உள்ளே எடுத்து எழுதும் போது எல்லா ஆன்சரும் எடுத்து எழுதிட்ட பிறகு நம்ம அவுட்புட்டை நம்ம கரெக்டாக நம்ம ரிசல்ட் போட்டிருக்கோமான்னு செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வேல்யூ, இதை விட்டுருங்க. இப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ இந்த வேல்யூ நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படி செக் பண்ணலாம்? இப்போ இந்த வேல்யூவையும் இந்த ஃபைனலாக இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ நான் செக் பண்ண போகிறேன். அதே போல் இந்த வேல்யூவையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ செக் பண்ண போகிறேன். ஓகே, இது வந்து நம்ம போடுற ப்ராப்ளம் வந்து கரெக்டான சொல்யூஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்றத பார்க்குறதுக்காக, செக் பண்ணுறதுக்காக ஒரு இது வந்து நீங்கள் ஃபைனல் ஆன்சரை எடுத்து எழுதும் போது இது எழுதணும்னு அவசியம் கிடையாது, இந்த மாதிரி ட்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், இப்போ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை நான் வந்து விட்டுட்டேன். இது வந்து 0th பொசிஷன் விட்டுட்டேன். இது ஃபஸ்ட்டு பொசிஷன், செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து 7th. ஓகே, இப்போ இதில் பாருங்கள், செகண்ட் வேல்யூ லாஸ்ட்டு வேல்யூ சேமாக இருக்கா? ரியல் டேர்ம் சேமாக இருக்குது. இமேஜினரி டேர்மில் மட்டும் இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற சிம்பிள் மட்டும் இங்கே ப்ளஸ் ஆகும், இங்கே மைனஸ் ஆகும் இருக்கணும். இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸில் இருக்கணும். கரெக்டாக இருக்கா? அடுத்து வாங்க, இதில் வந்து இங்கே என்ன இருக்குது, ரியல் டேர்மும் இமேஜினரி டேர்ம் வேல்யூ சேம், பட் இங்கே மட்டும் என்னது, காம்ப்ளெக்ஸ் வந்து கான்ஜுகேட் ஆகிருக்கும். இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸாக வந்திருக்கும். அதே போல் இந்த ரெண்டு இடத்துல எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்கிறது சேம் தான், இங்கே மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, நடுவில் இருக்கிற நம்பர் மட்டும் வேறு நம்பராக இருக்கும். இதுதான் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ இது வந்து 0th பொசிஷன், இது 1, இது 2, இது 3, 4, 5, 6, 7. அப்போ டோட்டலாக நம்ம எக்ஸ் ஆஃப் கே வந்து எந்த ஆர்டரில் இருக்குது? இட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் நார்மல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதும்போது இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த கோடெல்லாம் போட்டிருக்கேன். ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஆஃப் கே ஈக்குவல் டு அப்படின்ட்டு கிடைச்ச அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு ப்ராக்கெட்குள்ளே போட்டுடணும். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்குள்ளே போட்டு எழுதிட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.